அண்மை செய்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 125 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. எலுமிச்சை பழம் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எலுமிச்சை விவசாயம் பண்ணியே. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளையர்கள் இந்த துணிகர சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கோவிந்தன் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தன் வணக்கம். தற்போது இந்த கொள்ளையின் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம் மேடம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மங்கை மடத்துல பாலாஜி நகர்ல வசித்து வருவர் செல்வேந்திரன். இவர் சக்கரை ஆலையில பணியாற்றி வர்றாரு. இந்த சூழ்நிலையில தன்னுடைய சொந்த மகளின் பிரசவத்திற்காக கடந்த திங்கட்கிழமைக்கு வீடுகளை பூட்டிவிட்டு அருகில் உள்ள மயிலாடுதுறைக்கு மருத்துவமனை சென்றிருக்கிறாரு. சென்று இன்னைக்கு அதிகாலை காலை இப்ப திறந்து பார்க்கும்போது வீட்டின் கதவுகள் பின்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டு 125 பவுன் நகைகள் மற்றும் 80,000 ரொக்க பணம், அரை கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சு இது குறித்து திருவெண்காடு காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாரு. இது குறித்து திருவெண்காடு காவல் ஆய்வாளர்கள் இதை பார்க்கும்போது வீட்டின் பின்பகுதி கதவுகள் உடைக்கப்பட்டு நகைகள் திருடப்பட்டது முதல் கட்ட விசாரணை தெரிய வந்தது. குறிப்பாக பாத்தீங்கன்னா கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி சீர்காழி அருகே மேலசாலையில் இந்தியன் வங்கி ஏடிஎம் உடைத்து பணம் கொள்ளை போனது. அதனையடுத்து அது அருகிலே ஒரு 5 கிலோமீட்டர் அருகிலே இந்த சம்பவம் நடத்தப்பட்டது இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு மேடம். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோவிந்தராஜ்.